ரீசெண்டா இந்த இன்னோவேட்டிவான ஆர்கிடெக்சரோட கட்டப்பட்ட இந்த ஒரு ரயில்வே மேம்பால வீடியோ தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கும் அனுப்பியிருந்தீங்க. இது வேற எங்கேயும் கிடையாது, மத்திய பிரதேஷ் மாநிலம் போபால்ல கட்டப்பட்ட ஒரு ரயில்வே மேம்பாலம் தான். கீழே தண்டவாளம் போயிட்டு இருக்கு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பாலம் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கேம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டெம்பிள் ரன் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு ஆண்ட்ராய்டுல முன்னாடி, இப்பவும் இருக்கு, யாரும் அதை விளையாடுறது இல்ல. அது பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு ரைட்டு லெப்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அதாவது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, பொதுவாகவே ஒரு சிட்டிக்குள்ள ஒரு சந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடனே வளையும். அதாவது ஒரு 90 டிகிரில, அது 10 அடி ரோடு உள்ள ஒரு சந்து. அந்த குறுக்கு சந்து ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாப்ல போல அந்த இன்ஜினியர் நினைக்கிறேன். என்னடா 90 டிகிரில இப்படி கட்டி வச்சிருக்கீங்க, இதுல எப்படா மக்கள் பயணம் பண்ணுவாங்க, இது போனோடனே வளையிற மாதிரி இருக்கே அப்படின்னு மக்கள்கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் எழும்புனதுக்கு அப்புறம் இந்த டிசைனை அப்ரூவ் பண்ண பிடி வர்மா, அதாவது சீஃப் இன்ஜினியர் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, இதனால இந்த ரோட்ல ஏற்படுற டிராபிக் குறையும், இடமும் இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி கட்டி இருக்கோம். பக்கத்துல பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் வந்திருக்கு, வேற வழி இல்லாம தான் அப்படி கட்டியிருக்கோம், இதனால எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90 டிகிரி பாலத்துக்கு கட்டுமான பணிக்கு செலவானது 18 கோடி. ஆனா இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த இடத்துலயே அழகான ஒரு கர்வு கொடுத்திருக்கலாம். அந்த இடத்துல நீ தாண்டா டிரைவர், உன்னைய வச்சு தாண்டா ஓட்டணும் அப்படின்ற மாதிரி, நீ தாண்டா இன்ஜினியர், உன்னைய வச்சு தாண்டா கட்டணும்.